வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மகர ராசிக்குள் செல்கிறார். காலை தொடங்கும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் காலை 9:13 மகரத்திற்குள்ளேயே நட்சத்திர மாற்றம் அடைய இருக்கிறார். உத்திராடத்தை முடித்துவிட்டு திருவோண நட்சத்திரத்திற்கு தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய சந்திரனுக்காகவே கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்தில் சுயசாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரன் செல்லக்கூடிய நிலையாக இருக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம். மேஷத்திற்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் வந்து அமர்ந்து சுகஸ்தானத்தையே பார்ப்பது ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும்னே சொல்லலாம். ஆனாலும் பணிச்சுமையும் சில அலைச்சல்களும் இருந்தாலும் இதற்கு முன்னர் இருந்த நிலையை விட ஆரோக்கிய முன்னேற்றம் ஓரளவிற்கு சிறப்பான நிலை. அவ்வப்பொழுது சந்திரனுடைய அமர்வும் சில மாத கிரகங்களுடைய அமர்வும் இவங்களுக்கு உதவக்கூடிய நிலையாக காட்டப்படுகிறது. மேஜரான கிரக நிலை சரியில்லாமல் இருப்பது மேஷத்திற்கு நம்ம மறக்கக்கூடாது. ராகுவுடைய அமர்வு மேஷத்தை பாதகத்திலிருந்து பார்ப்பது கண்டிப்பாக ரொம்ப ஒரு கவனமான நிலையாகவே இதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 7.5 சனியிலும் விரயச்சனியாக இருப்பது இதற்கிடையில் ஓரளவிற்கு இன்று சந்திரன் இவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நல்ல பலன்கள். பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு தொழில் லாபமும் வருமானத்தில் ஏற்றமும் இவங்களுக்கு ஒரு பெரிய பலன். ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை மேலும் ஒரு நல்ல பலன்கள். முயற்சியால் நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய நிலை. திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு இணக்கமான நிலையாக காணப்படுகிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு 9ஆம் வீட்டில் அதே பாதக வீட்டில் அமர்ந்த சந்திரனாக இருப்பது 3ஆம் வீட்டிற்கு ஒரு பார்வை கிடைப்பது ஒரு விபரீத ராஜயோகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவையில்லாத முயற்சிகளும் அளவுக்கு அதிகமான தைரியத்தையும் கண்டிப்பாக தவிர்த்துவிட்டு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முயற்சி வெற்றியாக இன்று அமையும். ஓரளவிற்கு லாபமான நிலை, வருமானம் உயரும், தொழில் லாபம், பணி ஏற்றம் எல்லாமே இவங்களுக்கு அற்புதமான நிலை. ஆனால் திருமண வாழ்வில் தொடர்ந்து அனுசரிப்பதும் குழந்தைகளுடன் விட்டு கொடுப்பதும் ரிஷபத்திற்கு முக்கியமான பலன்கள். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுனத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய சந்திரன் 2 குடையவர் தன்னுடைய சுயசாரத்திலே காலை மணி 9:13 அவர் 8இல் அமர்ந்து 2ஆம் வீட்டையே பார்ப்பதனால் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை. கண்டிப்பாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். குடும்ப ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியிலிருந்து யாரும் வராமல் நீங்கள் ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ஒரு நல்ல நிலையாக காணப்படுகிறது. ஆனால் இவங்களுக்கு பணி வளர்ச்சி, பணியில் ஏற்றம், பணிக்கான அதிகமான உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலை, பணிச்சுமை இதெல்லாம் இருந்தாலும் பொருளாதாரத்திற்கு பிரச்சனை இருக்காது என்றே சொல்லலாம். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு சுயசாரத்தில் 7ஆம் வீட்டில் இருந்து சந்திரன் பார்ப்பது இவர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது. பிரயாணங்களால் ஆதாயம், தொழில் பிரயாணங்கள், அதனால் பணியில் ஏற்றம், வளர்ச்சி, ரொம்ப நல்ல ஒரு முன்னேறக்கூடிய ஒரு பணியில் ஒரு ஏற்றமான நிலையாகவே இவங்களுக்கு இருக்கிறது. பணத்தை தவிர ஒரு கௌரவம் அந்தஸ்து ரீதியிலாகவும் பணியில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம், வருமானத்திலும் ஒரு திருப்தியான நிலை இவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன்கள். ஆனால் 8இல் இருக்கக்கூடிய ராகு ஒன்று குடும்ப வாழ்க்கையை டார்கெட் பண்ணலாம், இல்லைன்னா இவங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகம் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். கண்டிப்பாக சூழலுக்கு ஏற்றாற் போல எல்லோரும் கவனமாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை தரும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக விரையாதிபதியாக இருந்து அவர் 12ஓடு தொடர்பாக இருப்பது திடீர் விரயங்களாக, ஆரோக்கிய பிரச்சனைக்காக, சில மருத்துவ விரயங்களாக சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள், ரொம்ப நல்ல நிலை. ஒரே பலனுக்கு 2 எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்டான பலன்கள். பணிக்கு ரொம்ப ஏற்றமும் ஆரோக்கியத்திற்கு பெரிய தொல்லைகளையும் கொடுக்கக்கூடிய நிலை. ஓரளவிற்கு குடும்பத்தில் முன்னேற்றம், ஒற்றுமை, இணக்கமான நிலை எல்லாம் இருப்பது நல்ல நிலை. ஆனாலும் அதிக தைரியம் உங்களுக்கும் உதவாது. பாதகாதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டையே பார்ப்பது எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரியாக ஒரு முறை நீங்கள் அது சரியாக இருக்குமான்னு யோசித்து விட்டு முயற்சிகளை இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்தை பார்ப்பது, 5இல் அமர்ந்து பார்ப்பது நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மன நிம்மதியான நிலையாக என்று காட்டுகிறது. பணி வளர்ச்சியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு இணக்கமான நிலையாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான நிலை இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. கணவன் மனைவியிடையே சிலருக்கு வாழ்க்கை துணைக்காக அவங்க ஏதாவது ஒரு பணிக்கான பிரிவினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கலாம். அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல
சிச்சுவேஷன் உங்களை எப்படி புஷ் பண்ணிக்கிறதோ அதை நீங்கள் எதிர்க்காமல் அக்செப்ட் பண்ணிக்கொள்வது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய திருமண வாழ்வை ப்ரொடெக்ட் செய்வது, பிரிவினை வந்தாலும் அதை ஓரளவிற்கு 2 பேருமே அக்செப்ட் பண்ணி பொறுமையான சாதகமான பலன்களை முடிவாக எடுப்பது இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 10 கண்டிப்பாக பணிக்கான அதிகமான விஷயங்கள் என்று பாசிட்டிவாக நடக்கும். அதே சமயம் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும், பணிக்கு ஏற்றமாக இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருந்தால் மட்டுமே அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து விரயங்களும் இவர்களை டார்கெட் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பதனால் சில சுப விரயங்களாக நீங்களே முன்வந்து செய்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் என்னை பொறுத்தவரை பாதக வீட்டில், பாதகாதிபதியான சந்திரன் இவங்க ராசிநாதன் உச்சமடையக்கூடிய 3இல் அமர்வது, இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போக வேற ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அவரவர் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து இந்த முடிவுகள் மாறலாம். கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களை இன்று செய்து நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது ஒரு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய துலாத்தில் மறைந்து இருப்பது ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். நீங்கள் கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான பார்த்து கொண்டு மறுமுறை இல்லைனா 2-3 முறை ரீகன்ஃபர்மேஷன் செய்துவிட்டு அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே விருச்சிகத்திற்கு நல்ல நிலையாக இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத விஷயங்களுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது, புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரியாக முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் அவரவர் சூழலுக்கு வயதிற்கும் ஏற்றாற் போல விருச்சிக ராசி கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு கடந்த 2 நாட்கள் ராசிக்குள் இருந்த சந்திரன் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டார். நமக்கு சொல்லக்கூடிய நண்பர்களுடைய சில விஷயங்களை வைத்து நமக்கு ரொம்ப எளிதாக கோச்சார சந்திரன் எவ்வாறெல்லாம் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. கண்டிப்பாக ஓரளவிற்கு தொடர்ந்து இவங்க ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது சனியுடைய அர்த்தாஷ்டம நிலை மாறும் வரை ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் அனுசரிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளை ஆரோக்கியத்தில் கொடுக்கும். இன்று வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதி, இது பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலையாக திடீர் தன பிராப்தியாக இருக்கும். பேச்சில் உணவில் சற்று அதிக நிதானம். கோபத்தில் யாரிடம் பேசும் பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் கோபத்தை கட்டுப்படுத்துவது இன்று ரொம்ப நல்ல பலனாக உங்களுக்கு இருக்கும். புதிய அறிமுகங்களிடமும் கூட சற்று நிதானமாக இருப்பது, தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு, தொழில் தொடர்பான விஷயங்களில் பணியில் பேசும் பொழுது ரொம்ப இன்று கவனமாக இருப்பது, கோபத்தில் ஏதாவது பேசிவிடாமல் இருப்பதற்கு ரொம்ப கவனமாக இருப்பது முக்கியமான பலன்கள். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்குள்ளே சந்திரன் என்று செல்வது கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மனதில் தோன்றக்கூடிய புதிய எண்ணங்கள், முடிவுகளிலும் சற்று நிதானம் தேவை. ஆனால் பணி தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. ஓரளவிற்கு அதிர்ஷ்டத்தினால் விஷயங்கள் சாதகமாகவே நடக்கும். தந்தை வழி ஆதாயம், தந்தையுடைய சில ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். அவர்களுடைய பிளெஸிங்ஸாக கூட இது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், வருமுன் காப்பதும், திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து செல்வதும் தொடர்ந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பலன்களாகவே எனக்கு தோன்றுகிறது. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பணி ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுப்பார். புதிய ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் இவங்களுக்கு லாபமாக இருந்தாலும் திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், விரயங்கள் செய்யும் பொழுது சற்று நிதானமாக எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இதே சந்திரன் சாரத்தில் இருப்பது சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்காக திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை மிக அதிகமாக சரியாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கும்பராசியினருக்கு. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்த சந்திரன் சுயசாரத்தில் இன்று 5ஆம் வீட்டை பார்க்க போகிறார். மனதில் ஒரு நீண்ட நாள் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இன்று இருக்கும். ஒரு தெளிவு, நிம்மதி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் இவர்களுமே தொடர்ந்து வாழ்க்கை துணையுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல திருமண வாழ்வை அனுசரிப்பது, அவ்வப்பொழுது இவங்களுக்கு இந்த பலன்களை தொடர்ந்து இந்த கிரகநிலை கொடுப்பதற்கு சாதகமாக இருப்பதனால் எப்பொழுதுமே குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்.
நன்றி நண்பர்களே. இதுதான் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2025 வியாழக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.